ஒரு விட்டேட்டியான ஃபீலிங். என்னடா வாழ்க்கை இது, நம்ம வயசு பிள்ளைங்கள சந்தோஷமா வாழ்றாங்க, லைஃப்பை தப்பானவங்கள நல்லா என்ஜாய் பண்றாங்க, ஆனால் நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறோமே இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம்ல மீனத்துக்கு கூட்டிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், குருனோட பார்வை சனி வக்ரகதி அடையிறது ரொம்ப நல்லது. ஃபாரின் போகிறது, ஃபாரின் டூர் போகிறது, வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாம் போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது ஏற்படும். அதாவது இவ்வளோ ஆசைகள் இருக்குன்னா சனி இவ்வளோத்தையும் நிறைவேற்ற மாட்டாமா, இவ்வளோதான் நிறைவேற்றுவா. இவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபம் குறித்த நிறைய யோசனைகள் இருக்கும்லம்மா. அவன் சும்மா அசால்ட்டாக வேலை செய்கிறான், பெரிய லாபத்தை சம்பாதிச்சு போகிறான், நம்ம மாங்குன்னு வேலை செய்கிறோம், பெருசாக லாபம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிருந்தவங்க இந்த காலகட்டம் நீயும் மாங்குன்னு வேலை செய்யாமல் உனக்கு ஒரு லாபம்ன்றது கிடைக்கும். மீன ராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்துவார்? பொதுவாக மீனம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க, ஜென்ம சனியில் இருக்காங்க. ஜென்ம சனியின் போது என் மூளை தான் என்னோட மூலதனம். ஓகே, என்னோட புத்திசாலித்தனத்தினால தான் என்னோட லைஃபே ஓடுது அப்படின்றது தான் மீனத்தினோட ஒரு விஷயம். இப்போ ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், இனம் புரியாத குழப்பம். ஒரு டம்ளரை தூக்கி இங்கே வச்சா கூட ஏன் வச்சோ, எதுக்கு வச்சோ, எதனால் வச்சோ அப்படின்ற ஒரு குழப்பம், சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு குழப்பம். அதே மாதிரி ஒரு மந்த நிலை அப்படின்றது வருது, சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, ஓடிட்டே இருக்க முடியல, எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, ரெஸ்ட் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது, ரெஸ்ட் இஸ் த பெஸ்ட் மெடிசன்றது என் மைண்டில் இப்போ ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கும் மேலே ஒரு விட்டேட்டியான ஃபீலிங். என்னடா வாழ்க்கை இது, நம்ம வயசு பிள்ளைங்கள சந்தோஷமாக வாழ்கிறாங்க, லைஃப்பை தப்பானவங்கள நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோமே இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம்லாம் மீனத்துக்கு கூட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், குருனோட பார்வை சனி வக்ரகதி அடையிறது ரொம்ப நல்லது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த விதத்தில் இப்போ வக்ரகதி அடையும் போது அவரோட தொல்லை இல்லை, மண்டை மேலேயே உட்காந்துருந்தாலும் மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேப்பா அப்படின்னு வந்து மற்றவங்க கேட்குற மாதிரி மீனத்து மேலேயே உட்காந்துங்கிற மீனத்துக்கு எடுத்தல் செய்ய மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு சனியை பார்த்து கேட்குற அளவுக்கு தான் சனி இருக்க போகிறேன். ஓகே, அது ஒரு பெரிய ப்ளஸ். பிரச்சனையே மண்டை மேலே உட்காந்து நம்மளை குத்திட்டே இருந்தவன், நம்ம மூளையை தின்னுட்டு இருந்தவன் அமைதியாக உட்காந்துட்டு போகிறான், அவன் சிவனேன்னு இருக்க போகிறான், ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலம்மா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பர்களுக்கு 11 மற்றும் 12 அதிபர். அப்போ ரொம்ப நாளாக எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஜம்முன்னு சாப்பிடணும், நல்ல ஒரு லக்ஸரிஸான காரில் ட்ராவல் பண்ணணும், நல்ல ஜம்முன்னு ஒரு டூர் போயிட்டு வரணும். மீனத்துக்கு அதெல்லாம் பிடிக்கும், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் அப்படின்னால பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்கும், மீனராசி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, வயசு பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னா அழகாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போகிறது, பீச் போகிறது அதெல்லாம் போவாங்க, அவங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தும். புரியுதுங்களாம்மா? அப்போ அந்த மாதிரி நிறைய யோசனை இருக்குது அப்படின்னா சில யோசனைகள் சாலிடாக நிறைவேறிடும். ஃபாரின் போகிறது, ஃபாரின் டூர் போகிறது, வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாம் போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது ஏற்படும். அதாவது இவ்வளோ ஆசைகள் இருக்குன்னா சனி இவ்வளோத்தையும் நிறைவேற்ற மாட்டாமா, இவ்வளோதான் நிறைவேற்றுவா. ஆமாம், சிலர் அதில் வேற கமெண்ட் போடுவாங்க, நீங்கள் அது சொன்னீங்க எதுவுமே எனக்கு கவலை, இவ்வளோ நடக்குது என்ன நடக்குது அப்படின்றது இவங்க தான் கவனிக்குது. புரியுதாம்மா? சனி ஏமாற்ற மாட்டான். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபம் குறித்த நிறைய யோசனைகள் இருக்கும்லம்மா. அவன் சும்மா அசால்ட்டாக வேலை செய்கிறான், பெரிய லாபத்தை சம்பாதிச்சு போகிறான், நம்ம மாங்குன்னு வேலை செய்கிறோம், பெருசாக லாபம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிருந்தவங்க இந்த காலகட்டம் நீயும் மாங்குன்னு வேலை செய்யாமல் உனக்கு ஒரு லாபம்ன்றது கிடைக்கும். எப்படி என்றோ விதைத்த விதை இன்று அறுவடை அளிக்கக்கூடிய காலகட்டம். என்றோ நீ விதைச்சது இன்னைக்கு நீ அறுவடை அளிப்ப, ஆனால் நீ விதைச்சது தான். புரியுதாம்மா? நான் விதைச்சதை நீ இருக்கல, நீ விதைச்சதை தான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன், சரி இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு ஓகே, ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து, நீங்கள் ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாஸ் நோட்டீஸ் பண்ணுவார், உங்களோட டெடிகேஷன் பாஸ் நோட்டீஸ் பண்ணுவார், அதுக்கான அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சனி வாங்கி கொடுத்துருவோம், பிடுங்கி கொடுத்துருவோம். புரியுதாம்மா? இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில், வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாமல் அந்த 40 நாள் திரும்பி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குப்பா, முதல்ல எனக்கு எங்கேயோ தூரத்தில் ஒரு பூதம் தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த பூதம் கிட்ட தெரிகிற மாதிரி இருக்குப்பா அப்படியே திருப்பி ஒரு குழப்பம் லைட்டாக வரும். லைட்டாக வந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. பொதுவாக மீனராசி என்பர்கள் அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓ இல்லை, இது பூதம் இல்லை, நம்மளோட மாயை, ஜஸ்ட் அன் இல்யூஷன், திஸ் இஸ் நாட் ட்ரூ, இது வந்து ஒரு மாயை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப குழந்தைங்கள பெரியவங்களே கூட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேய் படம் பார்த்து ஒரு ஸ்டேஜில் இருட்டாக இருந்தாலே உங்களுக்கு பேய் பக்கத்தில் இருக்க மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் இந்த சில கேம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த பப்ஜி எல்லாம் பேன் பண்ணாங்க, ரொம்ப வந்து பார்த்து குழந்தைங்க க்ரூயல்ட்டியாக மாறுறாங்க அப்படின்னு அந்த இம்பேக்ட் வந்து நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் அப்படின்றது லைட்டாக வரும்.
ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சூப்பர். பொதுவாக மீனம் புரிஞ்சுக்கும், ஓ இல்லை திஸ் இஸ் நாட் ட்ரூ, ஜஸ்ட் அன் இல்யூஷன் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கின்னு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் அந்த 40 நாட்கள். சூப்பர். ஸோ மீனராசி என்பர்கள் சனி பகவான் வக்ரமாகிற டைமில் எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்? மீனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனியில் இருக்காங்க, தோராயமாக இன்னும் 4 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவாஷ்டகம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குமா. ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸும் காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்னு முடியும். 10 நிமிஷம் தான் அவன் பாராயணம் பண்ணுறது. பாராயணம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்கிறாங்கன்னு ரொம்ப நல்லது நடக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழ்த்தார் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மேம். சூப்பர் மேம். ஸோ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்திலெல்லாம் நடத்துவார், என்ன மாதிரியான நன்மையை கொடுப்பார், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு பதிவை வந்து நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி மேம். நன்றி. ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பாக தான் இருக்கு, அதே தான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்ம சனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன்னிச்சையாக செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி ரொம்ப அவளோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ரிவ்யூ கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோட்ல லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கு, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேனே. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே. ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். ஓகே, நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம்.
ஓகே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஓகே ஸோ அந்த மாதிரி வரும், புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போறாரு. எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போறாரு. ஓகே பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்வர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆயிடுவார், பென்ஸ் காரில் போகிறேன். அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகே பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க. உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்த கண்டிப்பா. அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சூப்பர். சனி வக்ரமானாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க.